ரொம்ப நாள் ஆச்சுங்க பாமன் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணி கரெக்டா வருஷ கணக்கே ஆச்சு. போகணும் ட்ரை பண்ணி கடைசி வரைக்கும் போகாமே இருந்தேன். ஒரு பேசஞ்சர் ட்ரெயின்ல போய்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த போகாத ஏரியா அந்த மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் பத்திர போனதே இல்லை. பேசஞ்சர் ட்ரெயின்ல போனா ஏதோ கொஞ்சம் ஏரியா கொஞ்சம் சுத்தி பார்த்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சரியான டைம் கிடைக்கல. அதனால பார்த்தா பேசஞ்சர் ட்ரெயின் அமிர்தா வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால பார்த்தா அமிர்தா ஏறி இன்னைக்கு ஒரு ரயில் பயணம் செம்மையா இருக்கும். பிளாட்ஃபார்ம் 1ல் பார்த்தீங்கன்னா அம்தா எக்ஸ்பிரஸ் அரைவேட்டுங்க. நான் அப்படியே பார்த்தா ஜென்ரல் நோக்கி போயிட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஒரு சீட்டு பிடிக்கணும் ஜன்னல் ஓரமாக. இதெல்லாம் எப்படிங்க பண்ண தோணுது? இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜாக வருது. இதெல்லாம் சொல்லியாங்க புரிய வைக்கணும். அமிர்தாவோட அண்டர்சர்வ் கம்பார்ட்மெண்ட்டுங்க. ஸ்டேட்டஸ் இப்படி தான் இருக்குது. மதுரை டு ராமேஸ்வரம் போகிற வரல என்னத்த சொல்கிறது. ஆன் டைம் டிபார்ச்சருங்க. வண்டிக்கு 5 நிமிஷம் வந்து நிற்கணும். பட் வந்தது பார்த்தா வண்டி லேட்டாக இருந்துச்சு. பட் ஆன் டைமில் 2 நிமிஷம் இருந்துச்சு. ஆன் டைம் எப்படி தான் டிபார்ச்சர் பண்ணிட்டாங்க. மதுரையிலேருந்து கிளம்பி வச்சு நம்ம வண்டி. காரணமும் இருக்குது அதுக்கு. மதுரை ஜங்ஷன்லேருந்து ராமேஸ்வரம் லைன் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி லெஃப்ட் பக்கம், அதாவது இடது பக்கமாக திரும்பிக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுரை தானே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வட மதுரைன்னு சொல்லுவாங்க. அதாவது மதுரை கிழக்கு, மதுரை ஈஸ்ட்னு சொன்ன சில பேருக்கு புரியும், சரிங்களா? ஸோ அந்த ஊர் வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம வண்டி பார்த்தா இடது பக்கம் திரும்பிக்கிட்டே இருக்குங்க. ஒரு டேவ் கர்வ் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படியே கிராசிங் பார்த்தா ஒரு 2 கிலோமீட்டர் பார்த்தா நான் ஸ்டாப் அப்படியே பார்த்தா 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு போய்கிட்டே இருக்கும். அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். வந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருங்க. இதை இந்த திருவண்ணாமலை ராமேஸ்வரம் போகிற அமிர்தா எக்ஸ்பிரஸ் சூஸ் பண்ண ஒரு காரணம் இருக்குங்க. மதுரை டு ராமேஸ்வரம் இவங்களுக்கு ஸ்லாக் டைமே கிடையாது. அப்படியே ஃபுல் டைட் பண்ணாதான் உங்களுக்கு 110 அடிச்சா மட்டும்தான் ஆன் டைம். மற்றபடி ஆன் டைமே கிடையாது. 3 காட்டு தான். மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம். மதுரையிலேருந்து நம்ம ராமேஸ்வரம் லைன் ஜாயின் ஆகிட்டு அப்படியே பெண்டல் இருந்து அப்புறம் பார்த்தோன்னா ஒரு நான் ஸ்டாப் ரன்னுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வந்து மானாமதுரை கழட்டு கிட்டத்தட்ட ஒரு 65 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அந்த 62 கிலோமீட்டர் பார்த்தா வந்து ஐஸோட ட்ராக் சவுண்ட் சரியில்ல, அதை நல்லா ஃபீல் பண்ணலாம். 100, 110 தான் இந்த வாட்டி போய்கிட்டே இருக்கும். இந்த ஐஸோட சவுண்ட் ட்ராக் பண்ணா கேட்க அருமையா இருக்கும். முடிஞ்சாலும் பார்த்தா இந்த படிக்கட்டு நின்று கேளுங்க, சவுண்ட் சூப்பரா இருக்கு. நான் வந்து பார்த்தா மைக் யூஸ் பண்றதில்ல, பார்த்தா என்னால சவுண்ட் இருந்தாலும் கவர் பண்ணல. பட் நல்லா இருக்கு. அப்படியே ஒரு ஜாலியா ஒரு வைப் பண்ணிட்டு போற மாதிரி இருக்குங்க இது. மதுரையிலேருந்து மானாமதுரை வரல பார்த்தா ரசிக்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. இந்த ஆரம்ப காலத்துல நான் ஸ்கூல் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க, ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம மண் வளமெல்லாம் நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தா இந்த கருவேல மரத்துல விதைச்சு விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எங்க ஸ்கூல்ல சொன்னாங்கப்பா. அதனால பாத்தீங்கன்னா இந்த ரைஸ் கண்டவங்களை ஒட்டி முழுக்க கருவேல மரங்கள் தாங்க இருக்கு. அங்கங்க உங்களுக்கு தென்னந்தோப்பு இருந்தாலுமே பாத்தீங்கன்னா
அதை கவர் பண்ணும்போது இந்த கருவேல மரம் தான் இடிச்சுக்குது, அதனால சரியா கவர் பண்ண முடியல. ரசிக்கிற மாதிரி எதுவுமே இந்த ரூட்ல இல்ல. மேபி பாம்பன் தான் பெரிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நினைக்கிறேன் இந்த ரூட்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க அது எப்படி என்னன்னு. இங்கே தெரியுது இந்த ட்ராக் லைன் பார்த்தீங்கன்னா சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை வழியை பார்த்தா திருச்சி போகிற லைனுங்க. இந்த 2 லைன், அதாவது நம்ம வர லைனு இந்த லைனு சந்திக்க இடம் தான் மானாமதுரை ஜங்ஷன். சிக்னல் கிளியர் பண்ணி பார்த்தா நம்மளை வந்து உள்ளே அனுப்பிட்டே இருக்காங்க. சேம் டைமில் பார்த்தோன்னா மதுரை ஜங்ஷனோட லைன்லேருந்து அடி பார்த்தா நம்ம வந்து ராமேஸ்வரம் லைன் பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகி அடி பார்த்தா லூப் எடுத்து போய் பார்த்தோன்னா மானாமதுரை ஜங்ஷன் தான் அரைவாகுங்க. மானாமதுரை ஜங்ஷனுங்க ஒரு நல்ல ஒரு டீபோர்டிங் பார்த்து நடந்துகிட்டே இருக்குது. சேம் டைமில் இங்கே பாருங்களேன், அடி பில்டிங்கு மேலே மரம்லாம் வளர்ந்துருக்கு இருக்குது. நல்ல ஒரு விஷயம் தான். பட் என்ன வெட்டாமல் இருந்தால் நல்லா இருக்குமையா. அண்ட் உங்களுக்கு ஃபுட் ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் மதுரை தான் பெஸ்ட்டு. மானாமதுரையில் பார்த்தா ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தா அவைலபிளாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தா வாய்ப்புகள் இருக்குங்க. மற்றபடி பெருசாலாம் பிரேக்ஃபாஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க. மானாமதுரையில் வந்து பார்த்தோன்னா அகைன் ஒரு டீப் கருங்க. இப்போ வந்து நம்ம உள்ளே அரையும் போது பார்த்தா லூப் லைனில் வந்து என்ட்ரு ஆகணும்ல, மறுபடியும் பார்த்தா லூப் லைன்லேருந்து நம்ம வந்து மெயின் லைன் தான் என்ட்ரு ஆகிறோம். அண்ட் இந்த ரூட்டில் வந்து சிங்கிள் லைன் தான். அதனால் பார்த்தா எனக்கு வந்து லூப் எடுத்து அரைவாகி லூப் எடுத்து வெளியே போகிற மாதிரி இருக்குங்க. நம்ம அப்படி பார்த்தா கொஞ்சம் லாங்கில் ஆனால் பார்க்க டீப் கரு பார்க்குற வியூ நல்லா இருக்குல்ல, ரொம்ப நீளமாக இருக்கிறப்பல நம்ம அமிர்தா எக்ஸ்பிரஸ் எல்ஐச்சி போய் ஆனால் போதும் குட்டியாக்கிடுவாங்க. நமக்கு அடுத்த ஹால்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா ஒரு பரமக்குடி வருதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 ஸ்டாப் தான் இருக்கு. வெளியில ஒரே ஒரு ஹால்ட் மட்டும் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின் போயிருந்தா கவர் பண்ணிக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பிரஸ்ல போறோம், அதனால ஸ்கிப் படிப்போம். முடிஞ்சல பார்த்தா வந்து கவர் பண்றேன் நானு. வண்டி நடுக்காட்டுக்குள்ள நிற்குது. அந்த நடுக்காட்டுலையும் பார்த்தோன்னா ஒரு கோயில் வச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு எப்போ கும்பாபிஷேகம், எப்போ மக்கள் வந்து போறதுன்னு தெரியல. ஆனால் தடம் இருக்கு பாருங்க, தடம் இருக்கா அந்த கோயில் போகிற தடம். ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தோன்னா பரமக்குடி பக்கத்துலங்க இந்த கோயில் இருக்கிறது. தெரிஞ்சா சொல்லுங்க கமெண்ட்ல. பரமக்குடி பார்த்தோன்னா அரைவே இருக்குங்க. அப்படி உங்களுக்கு பார்த்தோன்னா இங்கே டிபோர்டிங் மட்டும்தான், போர்டிங் எதுவுமே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ராமேஸ்வரம் தான், அதனால் பெருசாக அவங்களுக்கு தான் போர்டிங் எதுவும் இல்லை. மேலே உங்களுக்கு அடிக்கிற வெயிலுக்கும் அந்த கீழே அந்த காங்கிரீட் இருப்பாருங்க ஒயிட் கலர், அதுக்கும் இந்த ரெட் கலர் போட்டிருக்காங்க இதுக்கும் அப்படியே பரமக்குடி அதுக்கும் கண்ணே திறக்க முடியல. அப்படியே கிளார் அடிக்குதுங்க, அப்படியே கண்ணு கூசுது, அப்படியே கண்ணே திறக்க முடியல சீரியஸ்லி. இங்கே மரம் எதுவும் இல்லை, கூரை எதுவும் இல்லை, அப்படியே முன்னாடி இருக்க எல்லாமே பின்னாடி இருக்குமா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு பொட்டல் காடு மாதிரி. கிளார் அடிக்குதுங்க, கண்ணே திறக்க முடியல. பரமக்குடியிலேருந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹால்ட் தான் இருக்குது, ராமநாதபுரம். அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு வந்து டேரெக்டாக ராமேஸ்வரம். இந்த வண்டியில் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து தான் அவைலபிளாக தான் இருக்குது. அது போக உங்களுக்கு பார்த்தா கரண்ட் அவைலபிலிட்டிஸோட இருக்குது. மதுரை டு ராமேஸ்வரம் ரிசர்வேஷன் பண்ணுங்க. இந்த வண்டிக்கு 2 இடத்துல பார்த்தா சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒன்று திருவனந்தபுரம் சென்ட்ரல், இன்னொன்று பார்த்தா எந்த இடம் சரியா தெரியல.
ஆனா நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருந்தா அப்படின்னாக்கா, அதாவது மதுரை to ராமேஸ்வரம் போற மாதிரி இருந்தா உங்களுக்கு வந்து கரண்ட் டிராவல் சீட் இருக்கு, அதை நீங்க புக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஜென்ரல்ல நீங்க டிராவல் பண்ணுங்க. ஜென்ரல் வந்து பாத்தீங்கன்னா சீட் எல்லாம் காலியா தான் இருக்கு, எல்லாரும் படுத்து தூங்கிட்டு தான் போறாங்க. உங்களுக்கு வந்து ஜென்ரலே உங்களுக்கு வந்து சீட் எல்லாம் அவைலபிளா தான் இருக்கு. அதுவும் இல்லாம தான் வண்டியும் நான் ஸ்டாப் ஸ்பீடு தான். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாக் டைம் கொடுத்து வண்டி நிப்பாட்டி போட ஒன்றும் வேலையே இருக்காது. மதுரையில இருந்து கிளம்பினா வண்டி நான் ஸ்டாப் ஒரு நைட்டு தாங்க இருக்கும். இங்க ஒரு கம்பி நல்லாவே பெண்ட் ஆயிருக்குங்க. தூரத்துல இருந்து பார்த்தா அந்த கம்பி இருக்குல்ல, ரயில் கம்பி, அது இது இதுல இருந்து கொஞ்சம் பெண்டா இருக்கு, பார்த்தா நல்லா தெரியுது. ஆனா பக்கத்துல பார்க்கும்போது பெண்டா இருக்கு. சத்திரக்குடி அப்படின்ற ஊர்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூப் எடுத்து நிக்கிறோங்க. ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல புவனேஸ்வர் போற வீக்லி அதிவேக வேண்டி தான் வந்துருக்காப்ல. அவருக்காக பார்த்தீங்கன்னா நம்மளும் இந்த சத்திரக்குடி அப்படிங்கிற ஊர்ல பார்த்தீங்கன்னா படிப்பட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூப் எடுக்க முடியாது இல்லையா, ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 20 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் அங்கிட்டு இருக்காப்ல. ஸோ அங்கே போய் தான் கிராஸ் பண்ண முடியும். அதனால பார்த்தா சத்திரக்குடி நிப்பாட்டி போட்டாங்க நம்மள. என்னதான் பீச் பக்கத்துல இருந்தாலும் வெயில் பாருங்க மண்டையை போட்டு பொழக்குதுங்க. இங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த வெயில் இங்கதான் நான் உட்காந்துட்டு வந்து தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். காரணங்கள் இருக்கு என்னன்னு, பாமன் பிரிட்ஜ் வரும்போது அந்த வியூ பாக்குறதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த வெயிலையும் சூட்டோட நிற்கிறேன். அதாவது பேண்ட் சட்டையை போட்டு விழுத்துமோ ஒரு ரகம் பயமா இருக்கு அடிக்கிற வெயிலுக்கேவும். என்ன பண்றது, பாமன் பிரிட்ஜை பார்த்தே அவன் அப்படி ஒரு மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா வெயில் கூட பொருட்படுத்தாம வெயில உட்காந்துட்டு வாருங்க. ஏன்னா கதை விட்டுட்டோன்னு வைங்களேன், அப்புறம் வேற வந்து நின்றுவாங்க பிரிட்ஜை பாக்குறதுக்கு. நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால பிரிட்ஜை பாக்குறதுக்காக வெயில் அடிச்சாலும் பரவாயில்லடான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயில் நின்று வரேன் பாம்பன் பிரிட்ஜை பாக்குறதுக்காகவே. அடிக்கிற வெயிலுக்கு இந்த தேனி இருக்கு இல்லையா, அதுக்கே டிப்ரெஷன் ஆயிடுச்சு போல. என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் சுத்திட்டே தெரியுது. என் கையில உட்கார வருதா இல்ல அந்த பெயிண்ட பாத்துட்டு உட்காருதா, அடிக்கிற வெயிலுக்கு மண்டையை குழம்பு போயிட்டான்னு சொல்லி சுத்தி தெரியாம தெரியல. போயிட்டான்டா, போயிட்டான் ஜன்னகிட்ட போய் சுத்தி தெரியான். ராமநாதபுரம் தாங்க நல்ல ஒரு டீபோர்டிங் இருக்குது. ரிசர்வேஷன் சரி அண்ட் அண்ட்ரஸும் சரி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தா எல்லாருமே டீபோர்ட் பண்ணிட்டாங்க. நல்லாவே யூஸ் பண்ணிட்டாங்க இந்த ஊர் மக்கள். நான் தான் கொஞ்சம் பர்டிகுலராக இருக்குன்னு நினச்சிட்டே இருக்குங்க. ராமநாதபுரம் அப்புறம் பார்த்தா நம்மளோட அட்ரஸ் கம்பார்ட்மெண்ட்டுங்க. தூங்குறா தான் தூங்கலாம், மதுரையிலே சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் சொல்லவா வேணும். ராமேஸ்வரத்தோட வியூ இங்கே ஆரம்பிச்சு பாருங்க. மண்டபம் போலாங்க, மண்டபம் கேம்ப் முன்னாடி பார்த்தா வருது. என்ன ஏரியா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. பரவாயில்ல, பார்க்க செம்மையா இருக்குங்க. வண்டி எடுத்து வர முடியும் பண்ணதுன்னு தெரியல. பார்க்கலாம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் வந்து பைக் ரெண்டு எடுத்துட்டு இது வந்து பறக்கலாம் ஒரு நாள், என்ன ஒரு நாள் நல்லா அழகா இருக்குங்க. அப்படியே கடலே அலையே இல்லாம இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வச்சு செய்யறாங்க அந்த ராமேஸ்வரம். நம்ம எதிர்பார்த்து வந்திருந்த பாம்பன் பிரிட்ஜு பார்த்தோன்னா வந்துருச்சுங்க. அண்ட் பிஜிவி எல்லாமே பார்த்தோன்னா அப்படியே ரசிங்க. நான் தோணு பேச விரும்பல, நானும் அப்படியே ரசிக்க போகிறேன். பக்கத்தில் டூரிஸ்ட் வந்து என்ஜாய்மெண்ட் வராங்க.
अरे तो वही पल बना दीजिए थे कि नहीं पर नाव आवे ना। மதுரை டு ராமேஸ்வரம் நம்ம எதிர்பார்த்த வியூ பார்த்தோன்னா பார்த்தாச்சுங்க. சிம்பிளா சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், வித்தவுட்ல கூட பாத்துருங்க. இந்த வியூவை அவ்வளவு அழகா இருக்கு. தாராளமா பாருங்க. லைஃப்ல ஒரு பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும். அதுல இந்த பாம்பன் பிரிட்ஜ் வியூ பார்க்க சூப்பரா இருந்துச்சு. வாரத்துல எந்த சொல்ல முடியாது தெளிவா அந்த வியூ எல்லாம் பார்க்க அழகா இருந்துச்சு. ஸோ ஓகேவா, முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுத்துவாங்க. அப்படி இல்லை முடியல பார்க்க வித்தவுட்ல கூட பார்த்துட்டு போங்க. வியூ தரமா இருக்குங்க. ஓவரா ஜேர்னி பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஸ் வார்த்தையே இல்லை. 110 கட்சிலேருந்து அடிச்சு நவுத்தி ஸ்டாப்ல
ஆனாலும் கொஞ்சம் டிலே வரலாம் இருக்காப்புல. கொஞ்சம் ஸ்லாக் டைம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மட்டும் ஆன் டைம் போகுதுங்க அந்த வண்டி. பார்க்க வந்து அந்த பாம்பன் பாலத்தோட வியூ தான் சொல்ல வார்த்தையில சூப்பரா இருந்துச்சு. ராமேஸ்வரம் தான் கொடுத்து வச்சவங்க அவங்க பாட்டுக்கு எப்போ நினைச்சா வந்து பார்த்து போகலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க, இந்த ட்ரெயினை ட்ராவல் பண்ணுங்க, ட்ரெயின் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ உங்களை நடத்தலாக என்ன பண்ணுறேன். சரி பாய்.